கோபம். கோபங்கிற ஒரு உணர்ச்சி மனிதனுடைய அறிவை செயல்பட முடியாத அளவுக்கு பண்ணிடுது. மனுஷன் நிதானத்தை தவறுறான். அதிகமாக கோவப்படும்போது அளவுக்கு அதிகமாக அறிவை இழக்கிறான். அவனுடைய அந்த நேரத்தில் அவனால் சரியான முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா கோபங்கிற உணர்ச்சி மனதில் அமைதியை அழித்து தவறான முடிவுகளை எடுக்க வைக்குது. அடுத்தது பொறாமை. பொறாமைங்கிற ஒரு உணர்ச்சி எழும்போது மனுஷன் அமைதியை இழக்கிறான். அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதையே நினச்சி தன்னைத்தானே அழிச்சிக்கிறான். அது ஒரு கஷ்டம். இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலான்னா, இது போன்ற உணர்ச்சிகள் நம்ம மனசுலேருந்து அகற்றினாலே நல்லது. இந்த மாதிரி உணர்ச்சிகள் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவங்க கஷ்டம் தான் படுவாங்க. ஒரு தவறான உணர்ச்சி மனுஷனுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதை மாதிரி உணர்ச்சிகளை நம்ம அகற்றணும்னா அகங்காரத்தை அகற்றணும் அல்லது குறைக்கணும். அதை நம்ம செஞ்சாலே இதை போன்ற உணர்ச்சிகள் குறையும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல் நினைக்கணும். நினைக்கிறது தான் முதல் படி. நினைக்க தான் எண்ணம் வலுப்பெறும். அடுத்த கட்டமாக அது செயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். உடனே வரும்னு நம்ம எதிர்பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். அதனால் முதல்ல நல்லா இருக்குன்னு நினைங்க. நல்ல எண்ணங்களை விதைச்சாலே போதும். மனது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பது தான் ஒரு உண்மைன்னு சொல்லலாம். இது அனுபவத்தில் எல்லாருமே உணர்ந்துருக்கலாம். அதை நம்ம செயல்படுத்தும் போது நிறைய கஷ்டங்கள் வரும். எதிர்பார்த்த அளவுக்கு வர முடியாத அளவுக்கு வரும். பட் எண்ணம் என்ன தான் செயலாக மாறும். நன்றி, வணக்கம்.